அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமா சமையல முடிச்சுட்டு கிச்சன விட்டு எப்படி வெளிய வர்றதுன்னு நம்ம யோசிக்கணும். அதனால நான் இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபியா இந்த சாம்பார் சாதம் செஞ்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு அப்பளத்த வச்சு நம்ம வேலைய முடிச்சிடலாம். இப்ப எப்படி செய்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில இன்னைக்கு நான் 1 கப் அரிசியும், 1 கப் வந்துட்டு அதே அளவு துவரம் பருப்பையும் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத இப்ப இதில சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட மஞ்சத்தூள், ஜீரகம், பெருங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. என்னென்ன காய் இருக்கோ அது எல்லா காயும் சேர்த்துக்கோங்க இது கூட. இப்ப இதில 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, இத மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆன பிறகு எடுத்துட்டு, இப்ப இதில ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு, வடிகட்டி இதில சேர்த்துக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஃபைனலா தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். இப்ப இதில எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது கூட கொஞ்சம் முந்திரியும், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலா ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்ப இத எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த சாம்பார் சாதத்தோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளா இருக்கும். வேலையும் டக்குனு முடிஞ்ச மாரி இருக்கும்.